ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 600 கிராம் நண்டு வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த நண்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 3 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் குட்டியாக ஃபைனாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகவும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகி வரவும் அதில் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் சைடில் வதங்கட்டும். இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலர் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். ரெண்டும் சேர்ந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசாலா மாதிரி பேஸ்ட் ஆகி வரும். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே தெரியும், சைடெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நண்டோட இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் புள்ளி நண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நண்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த நண்டு வாங்கினாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும் இந்த கிரேவி. இப்போ மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சைடெல்லாம் வர டயத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம குழம்பு வைக்க போகிறதில்ல, கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். நண்டு வேகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமே நண்டு வெந்துடும். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் கிள்ளி உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரக மசாலா இருக்குது இல்லையா, அதிலிருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். குழம்பு இந்த மாதிரி கொதித்து வர்ற ஸ்டேஜில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நண்டு நல்லா வெந்துருச்சு. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டோட கலர் பார்த்தாலே தெரியும், வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளமாக ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம நண்டு போடும்போது ப்ளூ கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலருக்கு மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தாலே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். மேலே ஓடு உங்களுக்கு வேகாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே நண்டு நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நண்டு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.